Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொடமிளகா உருளைக்கிழங்கு சேர்த்து குவிக்கா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை மட்டும் இதுல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு கொஞ்சமா மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறமா மஞ்சள் தூள் இத மூணுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது கூடவே சின்னதாக ஒரு வெங்காயம். வெங்காயம் வதங்கினதும் நான் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்து இப்போ வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். தக்காளி பாதி வதங்கினதும் ஒரு அரை குடை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாய்த்தூள் நெடி போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இது கூடவே சின்னதாக ஒரு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த மசாலாவோட ஒரு வாட்டி கோட் ஆன பிறகு நம்ம வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து இப்போ கலந்துக்கிறேன். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி ரைஸில் கலக்கிற மாதிரி ஜென்ட்லாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு சாதம் சூடானதும் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நம்மளோட சூப்பரான குடமிளகா உருளைக்கிழங்கோட ஒரு வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.